வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். நம்ம தமிழில் மாற்றப்பட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையில் டாபிக் வைஸாக நோட்ஸ் கொடுத்துக்கிட்டு வரோம். அதன் அடிப்படையில் நம்ம அறநூல்கள் முழுமையாக நோட்ஸ் கொடுத்துட்டோம் வீடியோ வடிவில். அதை தொடர்ந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அந்த டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஊவேசா டாப்பிக்லேருந்து தமிழ் ஒலி அந்த டாபிக் வரைக்குமே நம்ம நோட்ஸ் கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இது வரைக்கும் யாரும் பார்க்கல அப்படின்னா பாருங்கள். அதோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தனி பிளேலிஸ்ட் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, டுடே பார்த்தீங்க அப்படின்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இவரை பற்றிய நம்ம குறிப்புகளை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த குறிப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய நோட்ஸ், அதாவது ஓல்டு புக்கு நியூ புக்கில் இருக்கிற நோட்ஸும் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் எல்லாமே தொகுத்து நம்ம இந்த ஒரு வீடியோ பதிவில் கொடுக்குறோம். இந்த ஒரு வீடியோ பதிவே போதுமானது கடியலூர் உருத்திரங்கண்ணனார் டாபிக் பார்க்குறதுக்கு. ஓகே, கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அவரை பற்றிய குறிப்புகளை வாங்க நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஓகேங்களா? கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அவர்கள் சங்ககால நல்லிசை புலவர்கள் ஒருவராக திகழ்கிறாரு. இந்த கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்ந்த ஊர் எது அப்படின்னா கடியலூர் அப்படிங்கிற அந்த ஒரு ஊரில் தான் வாழ்கிறாரு. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் வாழ்ந்த ஊர் கடியலூர் அப்படிங்கிற அந்த ஊரில் தான் வாழ்கிறாரு. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த கடியலூர் அப்படிங்கிறது ஊர் பெயராக தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சான்று தொல்காப்பியம் கூறுது. ஓகேங்களா? கடியலூர் அப்படிங்கிறது ஊர் பெயர் தான் அப்படின்னு தொல்காப்பியம் நூலே கூறுது. அதற்கான சான்று என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் அந்த வேலூர் மாவட்டத்தில் சோளிங்கர் அப்படிங்கிற அந்த ஒரு ஊர் இருக்குது. ஓகேங்களா? அந்த ஊருக்கு வழங்கக்கூடிய இன்னொரு பெயர் தான் திருக்கடிகை. ஓகேங்களா? இந்த திருக்கடிகை அப்படிங்கிற அந்த ஊர் பெயர் கடியலூர் அதைத்தான் குறிக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அந்த பேரில் கடியலூர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஊர் பெயர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பெயர் காரணம் பார்ப்போம். அதாவது பெயர் காரணம் கடியலூர் உருத்திரங்கண்ணனாருக்கான பெயர் காரணம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாலை நில பாடல்களை பாடுவதில் வல்லவராக இருந்திருக்கிறார். ஓகேங்களா? பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை இந்த மாதிரியான நூல்களை எல்லாம் இயற்றியிருக்கிறாரு. அதில் பெரும்பாலும் பாலை நில பாடல்களை தான் அவர் பாடியிருப்பார். ஓகேங்களா? இந்த பாலை நிலத்துக்கு ஒரு பெயர் இருக்குது. என்ன அப்படின்னா உருத்து இருக்கும் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? பாலை நிலத்துக்கு பெயர் உருத்து இருக்கும். அதனால் இந்த பாலை நில பாடல்களை பாடியனால உருத்திரத்தை பாடியவர் அப்படிங்கிறதுனால உருத்திரம் அப்படிங்கிற பெயரும், கண்ணனாருக்கு உருத்திரம் அப்படிங்கிற அந்த அடைமொழி கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவருடைய பெயர் பார்த்தீங்க அப்படின்னா ருத்ர கிருஷ்ணா அப்படிங்கிற வடமொழி பெயரை கொண்டிருந்தார் அப்படிங்கிறத பெயரும் கூறப்படுது. ருத்ரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உருத்திரம் அப்படின்னு தமிழ் படுத்தியிருக்காங்க. கிருஷ்ணன் அப்படிங்கிறத கண்ணனார் அப்படின்னு தமிழ் படுத்தியதாகவும் இன்னொரு கருத்தும் உண்டு. ஓகே, அதே போலவே இவருடைய இன்னொரு பெயர் காரணம் என்ன அப்படின்னா உருத்திரன் அப்படிங்கிறது இவருடைய தந்தையார் பெயர் என்றும் கண்ணனார் அப்படிங்கிறது இவருடைய பெயர் என்றும் கூறப்படுகிறது. ஓகே, தொல்காப்பிய அந்த மரபுரை 629ஆம் பாடல் சூத்திர உரையில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் அந்தணர் என்று சொல்லப்படுகிறார். அந்தணர்னா அறநெறியை பின்பற்றக்கூடியவர், அதுதான். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இவர் இயற்றிய நூல்களை பற்றி பார்ப்போம். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இயற்றிய நூல்கள் பார்ப்போம். 10 பாட்டில் பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை ஆகிய 2 நூல்களை இயற்றியிருக்கிறார். 10 பாட்டு நூல்கள் என்னென்ன? திருமுருகாற்றுப்படை, பொருணனாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடுகடாம். ஓகேங்களா? இந்த 10 பாட்டு நூல்கள் இதுதான். இதில் பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை ஆகிய 2 நூல்களையும் முழுமையாக எழுதியவர் தான் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். ஓகே, அதற்கடுத்து 8 தொகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 பாடல்கள் எழுதியிருக்கிறார். ஜஸ்ட் 2 பாடல்கள். ஓகேங்களா? 10 பாட்டில் 2 நூல்களை முழுமையாக எழுதியிருக்கிறாரு. 8 தொகையில் 2 பாடல்களை மட்டும் எழுதியிருக்கிறார். என்ன? அகநானூற்றில் 167வது பாடல். ஓகே, அதற்கடுத்து குறுந்தொகையில் 352வது பாடல். ஓகேங்களா? இந்த 2 பாடல்களுமே எதை சார்ந்தது? பாலை திணை பாடல்களை சார்ந்தது ஆகும். ஓகேங்களா? ஓகே, அதனால தான் இவருக்கு என்ன பெயர் வச்சுருப்பாங்க? உருத்து இருக்கும் உருத்திரம் அப்படின்னு சொல்லி உருத்திரங்கண்ணனார் அப்படிங்கிற பெயர் காரணம் வந்ததுக்கு காரணம்
இவர் பாலை திணை பாடல்களை பாடுவதில் வல்லவராக இருந்திருக்கிறார். அதனால தான். ஓகே, அடுத்து வந்து இவர் இயற்றிய பட்டினப்பாலை அந்த நூலை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, இந்த பட்டினப்பாலை அப்படிங்கிற அந்த ஒரு நூலை வந்து இயற்றியிருக்கிறாரு கடியலூர் ருத்திரங்கண்ணனார். இந்த பட்டினப்பாலை அப்படிங்கிற அந்த ஒரு நூலோட பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா கரிகால் பெருவளத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய கரிகால சோழன். ஓகேங்களா, தஞ்சையில் இருக்கக்கூடிய கல்லணையை வந்து கட்டியவன் கரிகால சோழன். ஓகேங்களா, இந்த கரிகால சோழனோட இயற்பெயர் என்ன அப்படின்னா திருமாவளவன். அதுதான் கரிகால சோழனோட இயற்பெயர் திருமாவளவன். ஓகேங்களா, அவன் தான் வந்து பட்டினப்பாலை நூலோட பாட்டுடை தலைவன். ஓகே, இந்த பட்டினப்பாலை அப்படிங்கிற அந்த ஒரு நூல் எதை பற்றியெல்லாம் சிறப்பிக்குது அப்படின்னா சோழ நாட்டோட சிறப்பு, சோழ நாட்டின் தலைநகரான காவிரி பூம்பட்டினத்தின் சிறப்பு, அதோடைய செல்வ வளம், கரிகாலனுடைய வீரச்செயல், மக்களுடைய வாழ்க்கை முறை, இது எல்லாத்தையுமே எடுத்து கூறக்கூடிய ஒரு நூலாகவும் இருக்குது. அதை போலவே பார்த்தீங்க அப்படின்னா கரிகால சோழனை சிறப்பிப்பதை விடவும் காவிரி பூம்பட்டினத்தோட சிறப்பை பற்றி தான் பட்டினப்பாலை நூல் வந்து வெகுவாக கூறுது. ஓகே, இந்த பட்டினப்பாலை நூலோட பாவகை என்ன அப்படின்னா அதாவது பாடல்கள் செய்யுள்கள் இடையே வந்து வஞ்சிப்பா அடிகள் விரவி இருந்தாலும் பெரும்பாலும் ஆசிரியப்பாவால் இயன்றவை தான் இந்த பாவகை. ஓகே, இந்த காவிரி பூம்பட்டினம் தமிழகத்தில் எங்கே இருக்குது அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் கீழ்கோடியில் காவிரி நதி வந்து கடலோட கலக்கக்கூடிய அந்த இடத்துல தான் காவிரி பூம்பட்டினம் வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா, இந்த காவிரி பூம்பட்டினம் ஒரு சில பின்னால் என்ன ஆயிருக்கு அப்படின்னா கடலில் மூழ்கி இருக்கு. அந்த கடலில் மூழ்கிய செய்தி பற்றிய குறிப்பு எந்த நூலில் காணப்படுது அப்படின்னா மணிமேகலை அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் காணப்படுகிறது. ஓகே, பட்டினப்பாளையனோட பாடல் அடிகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 301 அடிகள். ஓகேங்களா, ஓகே, அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டினப்பாலை அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லை வந்து நம்ம பிரித்து எழுதுகிறோம் அப்படின்னா பட்டினம் பாலை அப்படின்னு வந்து ரெண்டாக வந்து பிரிப்போம். ஓகேங்களா, ஓகே, இந்த பட்டினப்பாலை அப்படிங்கிறது எதை பற்றி சொல்லுது அப்படிங்கிறத இந்த வார்த்தையை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, பட்டினத்தின் சிறப்பை கூறும். ஓகேங்களா, பட்டினம்னா என்ன, காவிரி பூம்பட்டினத்தோட சிறப்பை கூறும். அதை போலவே அப்படின்னா பிரிவின் துன்பத்தையும் கூறும். பிரிவின் துன்பம் என்ன அப்படின்னா காதலன் காதலி இருக்காங்க, அவங்க வந்து பிரிகிறாங்க அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய துன்பத்தையும் கூறும். பட்டினப்பாலை அப்படிங்கிறது இதுதான். ஓகேங்களா, அதாவது பட்டினப்பாலை அப்படிங்கிறது எதை பற்றி சொல்லும் அப்படின்னா காவிரி பூம்பட்டினத்தோட சிறப்பையும் கூறும், காதலன் காதலி தலைவன் தலைவி அது பிரிவோட துன்பத்தையும் உணர்த்துவதாக இருப்பது தான் பட்டினப்பாலை அப்படிங்கிற அந்த ஒரு நூல். ஓகே, இந்த நூல் வந்து பாலைத்திணை என்னும் அகப்பொருள் பற்றி கூறுவதாக இருந்தாலும் இந்த பாடல் முழுக்க புறப்பொருள் செய்திகளையே அதிகமாக காணப்படுகின்றன. ஓகே, இந்த பட்டினப்பாலை பற்றி ஆராய்ச்சி பண்ணி உரை எழுதியிருக்கிறாரு. பட்டினப்பாலை ஆராய்ச்சி உரை அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியவர் யார் அப்படின்னா சாமி சிதம்பரனார் அவர்கள். ஓகேங்களா, ஓகே, அடுத்து வந்து பட்டினப்பாலையில் இருக்கக்கூடிய ஒரு சில வரிகளை பற்றி பார்ப்போம். திருமாவளவன் தெவ்வருக்கு ஓங்கிய வேலினும் வெய்ய காணம் அவன் கோலினும் தண்ணிய தடமிழ் தோளே முட்டா சிறப்பின் பட்டினம் பெரினும் வாரிரும் கூந்தல் வயங்கிலை ஒழிய வாரேன் வாழிய நெஞ்சே அப்படிங்கிறது. ஓகே, அதாவது திருமாவளவன் அப்படிங்கிறத நம்ம மேலேயே பார்த்தோம். கரிகால சோழனோட இயற்பெயர் தான் திருமாவளவன். இயற்பெயரிலே குறிப்பிடப்படுகிறது. திருமாவளவன் தெவ்வருக்கு ஓங்கிய வேலினும் வெய்ய காணம், அதாவது தலைவன் வந்து தலைவியை பிரிஞ்சு காட்டில் இருக்கிறான். காணம்னா என்ன, காடு. ஓகேங்களா, அந்த காடு வந்து எதை போல கொடுமையானது அப்படின்னா திருமாவளவனோட அந்த வேலை போல கொடுமையானது அந்த காடு. ஓகே, அவன் கோலினும் தண்ணிய தடமிழ் தோளே. ஓகே, அதாவது தலைவியோட தோல் வந்து எதை போன்றது அப்படின்னா திருமாவளவன் ஆட்சி போல குளுமையானது. தண்ணிய அப்படின்னா குளுமைன்னு அர்த்தம். ஓகேங்களா, அந்த தலைவியோட தோல் வந்து எதை போலது அப்படின்னா திருமாவளவன் ஆட்சி போல குளுமையானதாக இருக்கு. முட்டா சிறப்பின் பட்டினம் பெரினும் வாரிரும் கூந்தல் வயங்கிலை ஒழிய வாரேன் வாழிய நெஞ்சே. முட்டா சிறப்பின் அதாவது கடுமையான உழைப்பின் காரணமாக நம்ம பட்டினப்பாலை காவிரி பூம்பட்டினம் அதையவே வந்து பெறுவதாக இருந்தாலும் கூட நான் என்ன பண்ண மாட்டேன், அதை பெறமாட்டேன். வாரிரும் கூந்தல் நீண்ட கூந்தலை உடைய இந்த பெண்ணாகிய என்னவளை
தனியே விட்டுவிட்டு பொருள் தேட வரமாட்டேன். நீ பொருளையும் இவளையும் நினைக்கும் நெஞ்சே நீ வாழி அப்படிங்கிறதா இந்த பாடலுக்கான பொருள். ஓகே, அதாவது தலைவன் தலைவியை பிரிஞ்சு காட்டில் இருக்கிறான். அந்த காடு எதை போன்றது அப்படின்னா திருமாவளவன் வேல் போல கொடுமையானது. தலைவியோட தோல் எதை போன்றது அப்படின்னா திருமாவளவன் ஆட்சி போல குளுமையானது. இந்த பூகார்பட்டினம் முழுவதும் கொடையாக தருவதாக இருந்தாலும் கூட நான் பெறமாட்டேன். ஏன்னா நீண்ட கூந்தலாகிய இந்த பெண்ணவளை விட்டுவிட்டு நான் பொருள் தேட தனியே வரமாட்டேன். பொருளையும் இவளையும் நினைக்கும் நெஞ்சே நீ வாழி அப்படிங்கிறதான் இந்த பாடல் வரிக்கான பொருள். ஓகே, அடுத்து பெரும்பானாற்றுப்படை. 10 பாட்டில் கடியலூர் உத்தரங்கண்ணனார் எழுதிய இன்னொரு நூல் பெரும்பானாற்றுப்படை. அதை பற்றி நம்ம குறிப்புகளை பார்ப்போம். பெரும்பானாற்றுப்படை இதை பிரித்தோம் அப்படின்னா பெரும் கூட்டல் ஆற்றுப்படை அப்படின்னு பிரிப்போம். இந்த ஆற்றுப்படை அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னா வழிப்படுத்துதல் அப்படிங்கிறது தான். ஆறுனா வழி, படைனா படுத்துதல். ஓகே, அதாவது ஒரு வள்ளல்கிட்ட ஒரு பாணன், அதாவது ஒரு இசைக்கலைஞன் சென்று தன் இசைத்திறமையை காமிச்சு பரிசு பெற்று வர்றான். ஓகேங்களா, அப்படி பெற்று வரும்போது வழியில் இன்னொரு வறுமையால் வாடக்கூடிய பாணனை பார்க்குறான். பார்த்து அதோ அந்த வள்ளல் பரிசில் தர்றான், நீ போய் வாங்கிக்கோ அப்படின்னு வழிப்படுத்துவதாக ஆற்றுப்படுத்துவதாக அமைந்த இலக்கியம்தான் ஆற்றுப்படை இலக்கியம். ஓகேங்களா. ஓகே, இதில் பெரும்பானாற்றுப்படை அப்படிங்கிறதுல இந்த பேரியாழ் அப்படின்னு சொல்லக்கூடிய 21 நரம்புகள் வாசிக்கக்கூடிய அந்த பாணன் ஒருவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா வறுமையால் வாழக்கூடிய இன்னொரு பாணனை தொண்டைமான் இளந்திரையன் அவனிடம் ஆற்றுப்படுத்துவதாக அமைந்த ஒரு நூல் தான் பெரும்பானாற்றுப்படை. ஓகேங்களா, இந்த பெரும்பானாற்றுப்படை அப்படிங்கிறது இதுதான். இந்த பெரும்பானாற்றுப்படையோட பாட்டுடை தலைவன் யாரு? தொண்டைமான் இளந்திரையன் அவர்கள். ஓகேங்களா, தொண்டைமான் இளந்திரையன் தான் இந்த பெரும்பானாற்றுப்படையோட பாட்டுடை தலைவன். ஓகே, இந்த தொண்டைமான் இளந்திரையனின் பெற்றோர் வெல்வேல் கிள்ளி அப்படிங்கிற சோழ மன்னனுக்கும் நாகக்கன்னிகை பீலிவலை என்பவருக்கும் மகனாக பிறந்தவன் தான் தொண்டைமான் இளந்திரையன் அவர்கள். ஓகே, பெரும்பானாற்றுப்படை பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை அடிகளை கொண்டுள்ளது அப்படின்னா 500 அடிகளை கொண்டிருக்கு. ஓகே, இந்த பெரும்பானாற்றுப்படை பார்த்திங்க அப்படின்னா சமுதாய பாட்டு அப்படின்னு குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா தமிழ் அண்ணல் அப்படிங்கிற ஒரு தமிழறிஞர். ஓகேங்களா, இவர் ஒரு மிகச்சிறந்த தமிழறிஞர். ஓகேங்களா, இந்த பெரும்பானாற்றுப்படையை சமுதாய பாட்டுன்னு குறிப்பிட்டவர் தமிழ் அண்ணல் அவர்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பாடலை பற்றி பார்ப்போம். இந்த பாடப்பகுதி பார்த்திங்க அப்படின்னா 7th தமிழ் நியூ புக்கில் இருக்குது. அதை குறித்து நம்ம பார்ப்போம். ஓகே, அதாவது கடலும் கடல் சார்ந்த இடமும் தமிழரோட வாழ்நிலங்களில் ஒன்று. கடலோடு வாழ்ந்த தமிழர் தம் தொழில்நுட்ப அறிவால் களம் படைத்து அதனை கொண்டு மீன் பிடித்தும் வணிகம் செய்தும் வாழ்ந்து வந்தனர். ஓகேங்களா, அதாவது தம்முடைய தொழில்நுட்ப அறிவால் களம், அதாவது கப்பல்களை உருவாக்குறாங்க. அந்த கப்பல்களின் மூலமாக மீன் பிடிக்கிறாங்க, உலக அளவில் வணிகமும் செய்கிறாங்க. ஓகேங்களா, அந்த அளவுக்கு சிறப்பு கொண்டவர்கள் தான் தமிழர்கள். கடம் பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பம் தான் கலங்கரை விளக்கம். ஓகேங்களா. ஓகே, அதாவது கடல் பயணம் சென்று கரை திரும்புறதுக்கு தமிழர் கண்ட தொழில்நுட்பம் தான் இந்த கலங்கரை விளக்கம். ஓகேங்களா, அதை பற்றிய குறிப்புகளை நம்ம பார்ப்போம். அதாவது இந்த பாடல் கலங்கரை விளக்கத்தை பற்றி கூறக்கூடிய பெரும்பானாற்றுப்படை பாடல் வரிகள். ஓகேங்களா, எழுதியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். ஓகே, அதாவது வானம் ஊன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏற்றறிஞ்சென்னி விண்பொரு நிவந்த வேயா மாடத்து இரவேல் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை அப்படிங்கிற இந்த பாடல் வரிகள் கடியலூர் உத்தரங்கண்ணனார் கலங்கரை விளக்கத்தை பற்றி எழுதியிருக்கிறாரு. பார்ப்போம். வானம் ஊன்றிய மதலை போல. மதலை அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னா தூண் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அதாவது கலங்கரை விளக்கம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ரொம்ப உயரமாக இருக்கும். அந்த கடல் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா உயரமாக இருக்கும். ஓகேங்களா, அந்த உயரமான அந்த பகுதி எப்படி சொல்கிறாரு? வானத்தையே தாங்கக்கூடிய தூண் போல இருக்குது. எது? நம்முடைய கலங்கரை விளக்கம். ஏனி சாத்திய ஏற்றறிஞ்சென்னி. சென்னினா என்ன அர்த்தம் அப்படின்னா உச்சி அப்படின்னு அர்த்தம். அதாவது ஏணியை கொண்டு ஏற முடியாத அளவுக்கு மிகப்பெரிய உச்சி கொண்டது வானம்.
அந்த வானத்தையே தாங்கக்கூடிய தூணாக இருப்பது நம்முடைய கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்கிறாரு. விண்புற நிவந்த வேயா மாடத்து, விண்புற நிவந்த வேயா மாடத்து. இந்த வரிக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் போன்றது கலங்கரை விளக்கம். இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி, நெகிழி அப்படின்னா தீச்சுடர், நம்ம பார்த்துருப்போம். அதாவது கலங்கரை விளக்கத்துக்கு மேலே என்ன இருக்கும் அப்படின்னா தீச்சுடர் இருக்கும். ஓகேங்களா, அதைத்தான் சொல்கிறார். இரவில் மாட்டப்பட்ட தீச்சுடர் போன்றது கலங்கரை விளக்கம். உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. அழுவம் அப்படின்னா கடல் அப்படின்னு அர்த்தம். ஓடுகளம் அப்படின்னா கப்பல். ஓகேங்களா, அதாவது கடலில் இருக்கக்கூடிய கப்பல்களை களத்தை அழைக்கக்கூடிய, கரைனா என்ன, அழைத்தல் அப்படிங்கக்கூடியது. ஓகேங்களா, அந்த கடலில் இருக்கக்கூடிய கப்பல்களை அழைக்கக்கூடிய துறையாகவும் கலங்கரை விளக்கம் திகழ்கிறது. ஓகேங்களா, அதுதான் இந்த பாடல் வரிக்கான பொருள். அதாவது அகைன் பார்ப்போம் என்ன அப்படின்னா, அதாவது வானம் அப்படிங்கிறது வானத்தில் ஊன்றப்பட்ட, அதாவது தூண் போல இருக்குது கலங்கரை விளக்கம். ஏணியை கொண்டு ஏற முடியாத உச்சியை உடைய வானத்தை தாங்கக்கூடிய தூண் போல இருக்குது கலங்கரை விளக்கம். வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் போல உள்ளது கலங்கரை விளக்கம். இரவில் மாட்டப்பட்ட தீச்சுடர் போலவும் கடலில் கப்பல்களை அழைக்கக்கூடிய துறையாகவும் கலங்கரை விளக்கம் திகழ்கிறது அப்படிங்கிறதா இந்த பாடல் வரிக்கான பொருள். ஓகே, இந்த பெரும்பானாற்று படையோட பாடல் அடிகள் பார்த்திங்க அப்படின்னா 346லேருந்து 351 அடிகள் நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, அடுத்து பாடலோட பொருள் நம்ம பார்த்துட்டோம். அகைன் பார்ப்போம். கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கி கொண்டிருக்கும் தூண் போல தோற்றம் அளிக்கிறது. இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு கடலில் துறைமுகம் அறியாமல் கலக்கும் மரக்கலங்களை தன் துறைமுகம் நோக்கி அழைக்கிறது. ஓகே, அடுத்து சொல்லும் பொருளும் பார்ப்போம். மதலை அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் தூண், சென்னி அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் உச்சி, நெகிழி என்ற சொல்லுக்கான பொருள் தீச்சுடர், உறவு நீர் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் பெருநீர் பரப்பு, அழுவம் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் கடல், கரையும் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் அழைக்கும், வேயா மாடம் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்து இதில் இருக்கக்கூடிய புக் பேக் நம்ம பார்ப்போம். வேயா மாடம் அப்படின்னா என்ன அப்படின்னா சாந்தினால் பூசப்படுவது தான் வேயா மாடம். ஓகே, அடுத்து கடலில் துறைமுகம் அறியாமல் கலக்குவன எது அப்படின்னா மரக்கலங்கள். கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன மரக்கலங்கள். ஓகேங்களா, ஓகே, நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவில் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அவரை பற்றிய குறிப்புகளும் அவர் இயற்றிய நூல்களை பற்றிய குறிப்புகளையும் நம்ம முழுமையாக பார்த்துட்டோம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ.